சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குமுளியில் ஐயப்ப பக்தர்களின் வருகை அதிகரித்துள்ளதால் சிப்ஸ் விற்பனை 24 மணி நேரமும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பொங்கல் பரிசு தொகுப்பாக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட உள்ள அரிசி, சர்க்கரை, முழு கரும்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்ய 238 கோடியே 93 லட்சம் நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 கோடியே 20 லட்சம் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கான அரசாணை நேற்று முன்தினம் இரவு வெளியானது. லட்சத்தீவில் நலத்திட்ட பணிகளை துவக்கிய பிரதமர் மோடிக்கு தமிழக காவல்துறையை சேர்ந்த 2 எஸ்பிக்கள் தலைமையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதிய பேருந்து முனையம் அமைந்துள்ள கிளாம்பாக்கத்தில் காவல் நிலையம் திறக்க 6 கோடியே 55 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பிஎட் சிறப்பு கல்வி தொலைநிலை பட்டப்படிப்புக்கு ஜனவரி 20 வரை விண்ணப்பிக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. ஜெய்ப்பூரில் நாளை தொடங்கவிருக்கிற போலீஸ் டிஜிபிக்கள் மாநாட்டில் பிரதமர் மோடி, அமித்ஷா பங்கேற்கின்றனர். தாயை பிரிந்து தவித்த குட்டி யானையை ட்ரோன் கேமரா வாயிலாக கண்காணித்து 5 மணி நேரத்திற்கு பின் தாயுடன் வனத்துறையினர் சேர்த்தனர். வாடா என் செல்லமே, அம்மா தவித்து போயிட்டேன் என்று யானை அரவணைத்த இந்த காட்சி இணையத்தில் வேகமாக வைரலாகி வந்து கொண்டிருக்கிறது. விழுப்புரம் கெங்கராம்பாளையம் டோல்கேட் பகுதியில் யூட்ரன் வசதி இல்லாததால் மதகடிப்பட்டில் வாகன ஓட்டிகள் ஆபத்தான முறையில் சாலையை கடப்பது தொடர்கிறது. புத்தக காட்சி தொடக்க விழாவில் முதல்வர் மு.க. ஸ்டாலினின் வாழ்த்து மடலை அமைச்சர் உதயநிதி மேடையில் வாசித்தார். வீரபாண்டிய கட்டபொம்மன் வேலுநாச்சியார் பிறந்தநாளையொட்டி கவர்னர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்தியா போட்டிகள் நிறைவு விழாவில் பங்கேற்க வருமாறு பிரதமர் மோடியை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வியாழக்கிழமை நேரில் சந்தித்து அழைப்பு விடுக்க உள்ளார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என எல். முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசாக ரூபாய் 2000 வழங்க வேண்டும் என வானதி ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். புழல் சிறையில் கஞ்சா கொடுக்க முயன்ற சம்பவத்தில் கைதி, பார்வையாளர்கள் என 4 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் கோரிக்கைகளை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு வைகோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். விசாரித்ததற்காக 2 போலீசாரை சஸ்பெண்ட் செய்வதா என தமிழக காவல்துறைக்கு அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையில் பணியிட மாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா பாதிப்பால் தமிழ்நாட்டில் மேலும் 29 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை ஏற்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் என அதிமுக அறிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி ஒரு இன்னிங்ஸில் 1 ரன் கூட கொடுக்காமல் விக்கெட் வீழ்த்தியவர்கள் சாதனை பட்டியலில் இணைந்த முகேஷ்குமார். டீநெல்களை கட்டி அணைத்து பிரியாவிடை கொடுத்த விராட் கோலி. சிட்னி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் 313 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. பங்கு சந்தையில் தொடர்ந்து 2வது நாளாக புதன்கிழமையும் கரடி ஆதிக்கம் செலுத்தியது. இதைத் தொடர்ந்து மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 536 புள்ளிகளை இழந்து நிலை பெற்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.